வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 4. மாட்டுக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி. மாட்டுக்காரனும் பெரியவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது பெரியவர் மாட்டுக்காரனுக்கு காய்கறியும் பழங்களும் கொடுத்தார். மாட்டுக்காரர் வேண்டாம் என்று சொன்னார். பெரியவர், இது என் தோட்டத்தில் வளர்ந்த காய்கறியும் பழங்கள்லாம், நீ சாப்பிடு என்று என்னால் முடிந்தது நீ சாப்பிட்டுக்கொள், உனக்கு தேவை என்றால் என் தோட்டத்தில் என்னை வந்து பாரு என்று கூறினார் பெரியவர். மாட்டுக்காரர் பிறகு இரவு நேரங்களில் சென்று கிராமங்களை சுற்றி வந்து இரவு நேரமும் ஆகிவிட்டது. அவர்கள் இரவு நேரங்களில் சரி வீட்டுக்கு சென்று படுப்போம் என்று வீட்டில் விளக்கு ஏற்றி கொண்டு அவர் யோசனையில் இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். மறுநாள் பொழுது மாட்டுக்காரர் எந்திரித்து வரும்போது மாட்டுக்காரருக்கு மனசே சரியில்லை. இன்று பொழுது இப்படி விழுந்து இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஒரே சோதனையாக இருக்கிறது என்று சரி சந்தைக்கு சென்று பாலை விற்று வருவோம் என்று பாலையும் எடுத்துக்கொண்டு மாட்டுக்காரர் சந்தைக்கு செல்கிறார். மனதில் சோகம் இருந்தாலும் தன்னால் முடியும் என்று மறுநாளும் தன் முயற்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சந்தைக்கு பாலை எடுத்து கொண்டு செல்கிறார் மாட்டுக்காரர். மாட்டின் அளவின் பால் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டே மாட்டுக்காரர் பால் கடைக்கு சென்று பாலை விற்க வேண்டும் என்று பால்காரரிடம் பாலை கொடுக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரரிடம் கடைக்காரர், உங்கள் பால் ரொம்பவும் திக்காக இருக்கிறது, மற்றவர்களும் தண்ணீர் சேர்த்து விற்கிறார்கள், உங்களிடம் நேர்மை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கும், ஆனால் பால் அளவு ரொம்பவும் குறைவாக குடிக்கிறீர்கள் என்று கடைக்காரர் மாட்டுக்காரரிடம் கூறினார். மாட்டுக்காரர், மாட்டுக்கு நல்ல தீவனம் கொடுத்து நான் பாலின் அளவை அதிகரிக்கிறேன் என்று கூறி மாட்டுக்காரர் சந்தையில் மற்றொரு கடைக்கு சென்று பார்க்கிறார். காய்கறிகள் விலை இவ்வளவா, பழங்கள் விலை குறைந்து இருக்குது என்று கூறிக்கொண்டே சந்தையில் எல்லா கடையும் பார்த்து இருக்கும்போது அவர் அன்றைக்கு ஒரு நாள் நாய்க்கு உணவளித்த அந்த நாய் வந்து அவரிடம் வந்து விளையாடி கொண்டு பேசி கொண்டிருக்கு. நாய், நீ நன்றாக இருக்கிறாய் என்று மாட்டுக்காரர் நாயிடம் விளையாடி கொண்டு இருந்தார். பிறகு சந்தையில் செல்கின்றார். சந்தையில் எல்லாம் விலை கம்மியாகவும் கூடாகவும் இருக்குது, எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா, எனக்கு அவர் கொடுத்த பெரியவர் கொடுத்த பழம் காய்கறிகளே இருக்கு, இதை வச்சு நான் ஒரு வாரம் ஒப்பைத்துக் கொள்வேன் என்று பேசிக்கொண்டே தன்னிடம் பேசிக்கொண்டே மாட்டுக்காரர் அவையிடத்தை விட்டு ஒரு கடையாக செல்கிறார். முட்டை கடைக்கு சென்றவுடன் முட்டைக்காரர் ஒரு முட்டையின் விலை 20 ரூபா என்று கூவிக்கொண்டிருந்தார். மாட்டுக்காரருக்கு கேட்டவுடன் ஒரே அதிர்ச்சி. ஒரு முட்டையின் விலை என்னப்பா 20 ரூபாயா? ஆமா பெரியவரே, நீ முட்டை கொண்டு வந்தால் கொடு, ஒரு முட்டையின் விலை 20 ரூபா, முட்டையின் விலை அதிகரித்து கொண்டு இருக்கிறது, உனக்கு தெரியாதா என்று கூறும்போது மாட்டுக்காரருக்கு ரொம்பவும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் கொடுக்கும் போதெல்லாம் முட்டையின் விலை 4 ரூபா தான் இருக்குது, இப்போ என்ன ஒரு முட்டையின் விலை 20 ரூபா என்று சொல்கிறாயே என்று கொடுக்கும்போது, முட்டையின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாதா, உங்களிடம் முட்டை இருந்தால் கொடு, நான் ஒரு முட்டைக்கு 20 ரூபா என்று போட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டைக்கு நான் ரூபாய் தருகிறேன் என்று கொள்ளும்போது அவருக்கு அதிர்ச்சி. என்னிடம் முட்டையும் இல்லை, முட்டை வாங்காத அளவுக்கு காசும் இல்லை, என்னிடம் கோழி இருந்தால் கூட நான் முட்டையை விற்று கூட பெரிய ஆளாக ஆகியிருப்பேன் என்று நினைத்து கொண்டு சரிப்பா நான் செல்கிறேன் என்று முட்டை கடைக்காரரிடம் மாட்டுக்காரர் கூறி சென்று விட்டார். இத்தனை வருடமாக நான் கோழி வளர்த்து முட்டை விற்கிறேன், நான் முட்டை விற்கும் போதெல்லாம் இவ்வளவு ரூபாய் ஏறுவதில்லை, நான் கோழி சென்ற பிறகு முட்டை வாங்கலாம் நினைக்கும் போது முட்டையின் விலை இவ்வளவு ஏறிக்கொண்டே இருக்குது என்று தன்னிடம் இருந்து அவர் பேசிக்கொண்டே, இப்போ யோசித்து ஒன்றாக போதில்லை, நம்மிடம் கோழியும் இல்லை, கோழி குஞ்சியும் இல்லை, முட்டையும் இல்லை, பெண்ணாக போது நம்மளுக்கு என்ன என்று மாட்டுக்காரர் யோசித்து கொண்டு மற்றொரு கடைக்கு செல்கிறார். மாட்டுக்காரர் வாழைப்பழக்காரனிடம் வாழைப்பழம் ஒரு விலை எவ்வளவு என்று கூறும்போது ஒரு வாழைப்பழம் விலை 3 ரூபா என்று கூறினார். மாட்டுக்காரர், இது ஆட்டி ஏன் விலைக்கு ஏற்ற போல் இருக்கிறது, ஒரு 6 பழம் கொடுங்கள் என்று பழக்காரரிடம் மாட்டுக்காரர் வாங்கி கொண்டு செல்கிறார். மாட்டுக்காரர் வாழைப்பழம் வாங்கிய பிறகு சந்தையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கிறார். முட்டையின் விலை இவ்வளவு ஏற்றிக்கொண்டு இருக்கிறது, என்னால் நம்பவே முடியல, அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது, பழையின் விலை குறைந்து இருக்கிறது, ஆனால் சரி முட்டையை பற்றி யோசித்த இன்னும் என்ன ஆகப்போதும் இல்லை, இனி நம்ம வேறு ஏதாவது செய்ய வேண்டும், பாலை வச்சு இன்னும் நம்ம உணவு உண்ண முடியாது போல, வேறு ஏதாவது செய்யணும் என்று மாட்டுக்காரர் தன்னுக்குள்ளே தன்னை பேசிக்கொண்டு யோசனையில் இருந்து கொண்டு இருக்கிறார்.